வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பேபி சிட்டர். அதாவது பேபி சிட்டருடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ரொம்ப பேச வேணாம். நம்ம லாஸ்ட் சீனில் விட்டதோட அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம்டா. லாஸ்ட் எப்படி விட்டுருந்தோன்னா, நம்ம டே வந்து நம்ம கிம்ஜோங்குடைய வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிருப்பார். இப்போது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது அப்படியே ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவருடைய அந்த பேபி சிட்டர் வேலைக்காக அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கா. இப்போது அப்படியே அவருடைய வீட்டு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே நம்ம ஜிமின் தான், என்னடா ரெடி ஆகிட்டியா? ஆகிட்டேன்டா. எதுக்கு சோகமாக இருக்கா? சோகம்னு சொல்ல முடியாதுடா, ஹாப்பியாக இருக்கு. ஆனால் ஜங்குக்கை பற்றி யோசிக்கும் போது தான் பயமாக இருக்குடா. இங்கே பாரு, 1000 தான் இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் இதை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ பயந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாத்துக்கும் வழி வச்சது நீ தான் சால்வ் பண்ணணும். நான் ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பர் தான். புரியுதாட்டே? புரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல, இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்புறம் ஜிமின் 2 பேருமா சேர்ந்து அப்படியே மேன்ஷனுக்கு போக ரெடியாக, இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. போகிற வழியெல்லாம் நம்ம டேக்கு அப்படியே மனசு போட்டு அடிச்சிட்ருக்கு. போனால் கிம்ஜாங் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே, எப்படி அவனை அட்டாச் பண்ண வைக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டே போக, இப்போ அப்படியே ஃபைனலி ரீச் ஆகிடுறாங்க. காரெல்லாம் அப்படியே கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே டேவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த மேன்ஷனுக்குள்ளே என்ட்ராகா. நம்ம டேவா அந்த மேன்ஷன் அப்படியே ஒரு வாட்டி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறப்போ அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம ஜங்கு கூட இருந்த அந்த ஹாப்பி மெமரிஸ்லாம் முன்னாடி வந்துட்டு போகுது. இப்போ அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே மேன்ஷனுக்குள்ளே என்ட்ராகா. உள்ளே போன உடனே நம்ம ஜிமின் தான், கிம்ஜாங் எங்கே இருக்க? கீழே வா, யார் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஃப்டாக கூப்பிடுறாரு. இப்போது நம்ம ஜிமினுடைய குரல் கேட்ட அடுத்த செகண்ட் அப்படியே நம்ம கிம்ஜாங் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு அப்படியே பொறுமையாக படிக்கட்டில் இருந்து இறங்கி வர, ஜிமினை பார்த்த உடனே அப்படியே தூக்க சொல்லி கை நீட்ட நம்ம ஜிமினும் அழகாக தூக்கி கையில் வச்சிட்ருக்கான். இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், என்ன நல்ல தூக்கமா கிம்ஜாங்க்கு? இப்போ தான் எழுந்திரிச்சான். தெரியுது. அங்கே பாரு, யாரா நேற்று ஃபோனில் பேசினேன்? பேபி சிஸ்டரா? ஆமாம். ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின்கிட்டே ஒரு மாதிரி தயங்கி உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமின் கையில் அவருடைய பையனை பார்த்ததும் அவருக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட வருஷம் கழித்து அவருடைய பையனை பார்க்குறாரு முதல் முறையாக. அதுவும் இல்லாமல் அவன் பேசக்கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவ்வளோ அழகாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ரசிச்சுட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம டே தான், கிம்ஜாங் இங்கே வா அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே கிம்ஜாங்கும் ஒரு வாட்டி ஜிமினை ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே டே கிட்ட போக, டே அழகாக அப்படியே கையில் தூக்கி வச்சுக்கிட்டு, எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். குட் மார்னிங். நர்வஸாக இருக்கியா? லைட்டா. உன்னுடைய நர்வஸை போக்குறதுக்கு நான் ஒன்று செய்யட்டா? என்னாச்சு? தந்தடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பார். அது அப்படியே நம்ம கிம்ஜாங் கிட்ட கொடுக்க, அப்படியே 2 கையும் நீட்டி அந்த சாக்லேட், அந்த பெரிய சாக்லேட் பாரை அப்படியே கையில் வாங்கிக்கிறான். பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. அப்படியே ஈனி இழுத்துக்கிட்டே டே கிட்ட தேங்க்ஸ் சொல்ல, இப்போ உடனே டேவும், அதெல்லாம் வேண்டாம், இனிமேட்டு நான் உன்னை பார்த்துப்பேன், பத்திரமா பார்த்துப்பேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம கிம்ஜாங் வந்து அப்படியே மண்டையை மட்டும் டங்குன்னு ஆட்டுறான். சாக்லேட்டை வாங்கிட்டு குடுக்குன்ட்டு நம்ம டேலேருந்து இறங்கி மேலே ரூம்க்கு ஓட, நம்ம டேவா கிம்ஜாங் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அதே சமயம் மனசில் வலியும் நிறைஞ்சிருக்குது. இப்போது கிம்ஜாங் கூட ஏதோ அவனை பார்க்க முடிகிற அளவுக்காவது இருக்குது. பட்
நம்ம ஜங்குக்கை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பேசணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட அப்படியே சோகமாக நம்ம ஜிமின்ட்ட அழுதுட்ருக்க, நம்ம ஜிமினா விடு பார்த்துக்கலாம், இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்க, போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே கன்வின்ஸ் பண்ணுறாரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க அவ்வளோ ஹாப்பியாக கிம்ஜாங் கூட விளையாடிட்டு அவனை குளிப்பாட்டுறது, சாப்பாடு விட்டுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. நம்ம கிம்ஜோங்கும் அவனும், அதாவது நம்ம டேவும் 2 பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுறாங்க. பேசுகிறது, விளையாடுறது, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று மண்ணா ஆகிடா. இப்போ ஒரு அழகான பீஸ்ஃபுல்லான நைட் டைம் கிட்டத்தட்ட ஒரு 7:30 போல் ஆகுது டைமு. நம்ம டே தான் கிம்ஜாங்கை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனுக்கு புக்கு படித்து கதை சொல்லிகிட்டே இருக்கப்போ டக்குன்னு அந்த புக்கு மேலே கையை வச்சு அந்த புக்கு பிடுங்கி ஒரு ஓரமாக வச்சிட்றான் கிம்ஜாங். எதுக்கு இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு புரியாமல் நம்ம டே அவனை பார்த்துட்ருக்க. இப்போ உடனே கிம்ஜாங் தான், கிம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேளு? இல்லை, நான் முன்னாடி உன்னை அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். அது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உன் பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பித்தேன். அதுவும் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் உன்னை பாப்பான்னு கூப்பிடவா? கொஞ்சம் ப்ளீஸ். எனக்கு என் பாப்பா எப்படிலாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ அதே மாதிரி நீ இருக்க. அதான் கேட்டேன். உனக்கு வேணான்னா வேணாம். அப்படிலாம் இல்லைடா, உனக்கு இஷ்டப்படி நீ என்னை கூப்பிட, புரியுதா? என்ன கூப்பிட்டு பார்க்கலாம். பாப்பா, இங்கே வா, பாப்பா அவனை பார்த்துக்கிறேன், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம கிம்ஜாங்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்கா. ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான் கிம்ஜாங் நம்ம டேக்கிட்ட. அப்படியே அழுது அப்படியே கண்ணீர் வடியுது நம்ம டேக்கு. ஆஹா, எப்படியோ தெரியாமலே பப்பான்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஃபர்ஸ்ட் டைமு அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு நம்ம கிம்ஜாங்கை ஹக் பண்ணேன். இப்போ வந்து கிம்ஜாங் தான் ஹக் அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு, எதுக்கு பாப்பா அழுற? நான் இது ஹாப்பி டியர்ஸ். ஸோ இதுக்கு ரீசன் கிடையாது. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. நீ என்கிட்ட இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கல்ல, அது எனக்கு ரொம்ப, பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்படியா? ஆமாம். சரி, அப்போது நீ இன்னைக்கு நைட்டு மட்டும் என் கூட இருப்பியா? ப்ளீஸ். உன் கூட இங்கே தங்கணுமா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ். எனக்கு பாப்பா கூட தூங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ப்ளீஸ் பாப்பா, போயிடாத. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு உன்னை கூடயே வச்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. எனக்கு உன்னை விடவே தோணலை. நீ டெய்லியும் என்னை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? கொஞ்சம் நைட்டு தூங்கவே மாட்டேன். ஓ, சரி, அதுக்கே அழற. உனக்கு என்ன? இப்போ நான் அவங்க கூட படுத்து தூங்கணும், நீ காலையில் எழுந்திரிச்சிருக்கும் போது உன் பக்கத்துலேயே இருக்கணும், அவ்வளோதானே? அவ்வளோதானே, நான் பண்ணுறேன். அப்படியா? அப்புறம் எதுக்கு நான் பாப்பாவை அவங்க கூட இருக்கேன்? சரி பாப்பா, தேங்க்யூ. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? எனக்கு என் பாப்பாவை பார்க்கணும் போல இருக்கேன். நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் அவர் என்னை பார்க்க வர மாட்டார் போல். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இங்கே பாரு பாப்பா, நான் இருக்கேன், ஓகேவா? நீ என்னை பாப்பான்னு தானே கூப்பிட்ற? பாப்பா, நான் இருக்கேன். நீ என்கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம். பாப்பாவை அடிக்கலாம், பாப்பாவை திட்டலாம், பாப்பா கூட டான்ஸ் ஆடலாம், பாப்பா கூட குளிக்கலாம், எல்லாமே பண்ணலாம், ஓகே? சரி, இப்போ தூங்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம
கிம் ஜோங்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்ருக்காரு. கிம் ஜோங் நம்ம டே கிட்ட இருக்கும்போது ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகி அழகாக படுத்து தூங்கிடுறான். ஆனால் நம்ம டேவா அப்படி கொஞ்ச நேரம் முழிச்சிருக்காரு. பட் அவரும் காலையிலேருந்து கிம் ஜோங்கை பார்த்துக்கிட்டு ரொம்பவும் டயர்டாக இருந்திருப்பார். அப்படியே அவர் கூடயே சேர்ந்து நம்ம கிம் ஜோங் கூடயே சேர்ந்து அப்படியே ஹக் பண்ணிட்டே கண்ணை மூடிட்டு அப்படியே அமைதியாக ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே தெரியாமல் தூங்கிடுறாரு. டைம் கிட்டத்தட்ட இப்போது 10:30 கிட்ட ஆக போகுது. நம்ம ஜங்குக்கு வர வேண்டிய நேரம். நம்ம டேவா நல்லா தூங்கிட்டுருக்காரு. வீட்டில் ஜிமினும் இல்லை, யோங்கியும் இல்லை, ஜிஹோப்பும் இல்லை. கிம் ஜோங்கும் நல்லா தூங்கிட்டுருக்கான். அதுவும் இல்லாமல் இது வீக்கெண்ட். நம்ம ஜிமின் சொன்ன மாதிரி கிம் ஜோங்காக நம்ம ஜங்குக்கு இன்றைக்காவது சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு 10:30க்கு வீட்டுக்கு வரலான்னு அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வராரு. உள்ளே வந்து பார்த்தா வீடே சில்லோன்னு இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. யாருமே இல்லை. அப்படி நம்ம ஜங்குக் தான் அப்படியே நேராக மேலே கிம் ஜோங்குடைய ரூமுக்கு போனதும் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா, தூங்கிட்டு இருப்பான், சத்தம் கேட்டு எழுந்திரிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே தயங்கி நின்றுட்டுருக்க. பட் பரவாயில்ல பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக்கு மனசு அடுக்கலை. ஒரு மாதிரி கோவம் கலந்த ஒரு டியர்ஸ் அப்படியே அவருக்கு ஃபால் ஆகுது. ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன்னாக இப்போ நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் டோர் அப்படியே விட்டுட்டு பொறுமையாக உள்ளே நடந்து வராரு. உள்ளே வந்து பார்த்தா நம்ம கிம் ஜோங் நம்ம டே கிட்ட அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கான். இப்போது அவனை எழுப்புறதா என்னன்னு கூட அவருக்கு சுத்தமாக தெரியல. நம்ம ஜங்குக் அப்படியே நம்ம கிம் ஜோங்கை பார்த்துட்டு டேவை பார்த்ததும் கோவம் ஏறுது அவருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அப்படியே டேவை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொண்டு போக டக்குன்னு நம்ம டேவுடைய ஃபோன் அப்படியே ரிங் ஆகுது. அந்த ரிங் சவுண்டில் நம்ம டே எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக் கால் அட்டன் பண்ணிட்டா. இப்போ உடனே அந்த சைட்லேருந்து பேசுகிறது, ஹலோ டே, என்னாச்சு, வீட்டுக்கு போனே இல்லையா, ஏன் எதுவுமே மெசேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜிமின் தான். நம்ம ஜிமின் வாய்ஸை கேட்டதும் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இவனும் கூட சேர்ந்துதான் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அந்த ஃபோன் காலில் இருக்க நம்ம ஜிமினை பார்த்து, ஜிமின் நீயும் என்னை ஏமாற்றிட்டல அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. அடுத்த செகண்ட் அவர் இருக்கிற இடத்த விட்டு கிளம்புறாரு. அடித்து பிடிச்சி கார் எடுத்துகிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளம்புறாரு. ஒரு 10 மினிட்ஸில் இந்த மேன்ஷனுக்குள்ளே வர உள்ளே வந்து பார்த்தா ஜில்லோன்னு இருக்குது. குடுக்குடுன்ட்டு மேலே போய் பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நம்ம டேவையும் நம்ம கிம் ஜோங்கையும் வெறிக்க பார்த்துட்ருக்காரு. நம்ம டேவை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே ஒரு மாதிரி கோவத்தோடு பார்த்துட்ருக்கா. நம்ம ஜிமின் தான் குடுன்ட்டு உள்ளே போயிட்டு நம்ம ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு, ஜங்கு ப்ளீஸ் வெளியே வாடா, ஜங்கு ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கன்வின்ஸ் பண்ண நம்ம ஜங்கு கண்ணிலேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகுது. அவருடைய கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது கோவத்தில். அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபால் ஆக நம்ம ஜங்கு கூடைய அப்படியே நம்ம ஜிமினுடைய கையை தட்டி விட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி இடுப்பில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி என்னொன்னே அப்படியே யோசிச்சுட்ருக்கா. இப்போ ஒன்று நம்ம ஜிமின் தான் குடுன்ட்டு வெளியே வந்துட்டு டோரை லாக் பண்ண இப்போ நம்ம ஜங்கு கிட்ட, ஜங்கு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், கோவப்படாதடா ப்ளீஸ்டா, ஜங்கு ப்ளீஸ்டா. ஜிமின் என்னது அது, இவன் எப்படி உள்ளே வந்தான், எப்படி கிம் ஜோங் அவ்வளோ க்ளோஸாக இருக்கான் அவன் கூட. அது வந்து எனக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சாகணும். மரியாதையாக உண்மையை சொல்லு, நீ அரேஞ்ச் பண்ண பேபி சிட்டர் அவனா? அது வந்து ஜங்கு, நீயும் அவனை பார்த்துக்க மாட்ற, எனக்கும் வேலைன்றது ஒன்று இருக்குது. அவனுக்கு தேவையுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் கண்டிப்பாக தேவைடா. கிம் ஜோங்கை பெற்றெடுத்தது முதல்ல டே, அதை மறந்துடாத. அந்த பிள்ளைய தான் நான் வேணான்னு சொல்லிட்டு போனான். கடைசியில் நீயே என்னை ஏமாத்தினல்ல. ஜங்குக் இங்கே பாரு ப்ளீஸ்டா, ப்ளீஸ் புரிஞ்சுக்க, கோவப்படாத, கோவத்தில் முடிவெடுக்காதடா ப்ளீஸ்டா. அட்லீஸ்ட் கிம் ஜோங்காகியாவது அமைதியாகிடா ப்ளீஸ்.
அவன் இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தால் நான் ஒரு நாளும் பார்த்ததில்லடா. நீ ஒரு வாட்டியாவது ஒரு வாட்டியாவது டே கூட கிம்ஜாங் இருக்கும்போது பார்த்துருக்கியா? அவன் ஃபுல் டேவும் சிரிச்சுட்டு தாண்டா இருக்கான். கடந்த ஒரு 2 வீக்ஸாக அவன் சோகமாக இருந்து நான் ஒரு நாளும் பார்த்ததில்லடா. ப்ளீஸ்டா எனக்காகடா கோவப்படாதடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட கெஞ்சுறதுக்கு மேலே கெஞ்சிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி எப்படியே ஒரு மாதிரி பிளாங்காக நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், இங்கே பாரு ஜங்குக், இங்கே பாருடா. என்ன டே டேக்கு டேக்கு உங்ககிட்ட பேசணுன்னு ரொம்ப ஆசைடா. அவன் அவன் உண்மையிலேயே உன்னை இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனால் உன்னை விட்டு மூவ் ஆன் பண்ணி போக முடியல. அவனுடைய பேஷன் அவனை கண்ணை மறைச்சிருச்சுடா. ப்ளீஸ்டா, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், கிம்ஜாங்கையும் ரொம்ப பிடிக்கும்டா. ஆனால் அவனுடைய அந்த ஒரு ஈகோ தனத்தினால தான் அவன் அப்படி பண்ணிட்டான். அவன் அதுக்கு உண்மையிலேயே ரொம்பவும் சாரி கேட்குறான்டா. ஆனால் உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கான். அவன் எந்த ஒரு கெட்ட நோக்கத்துலேயும் வீட்டுக்குள்ளே வரலடா. ப்ளீஸ் அவனை மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிடாத. எனக்காகடா ஒரே ஒரு வாட்டி கிம்ஜாங்காக டேவா மன்னிச்சு போடா ப்ளீஸ். இப்போ போய்ட்டு அவனை அனுப்பலைன்னு வச்சுக்கோயேன், கிம்ஜாங்க்கும் ஒன்றும் புரியாது, டேக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த அந்த ஒரு சின்ன ஹாப்பினஸும் போயிடும். திரும்பியும் கிம்ஜாங் அந்த சோகமான மூஞ்சோட என்னால் அவனை பார்க்க முடியலடா. அப்படி ப்ளீஸ்டா, உன் பையன் தானடா, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கிம்ஜாங் பற்றியும் டேவை பற்றியும் நம்ம ஜங்குக்கிட்ட எடுத்து சொல்ல நம்ம ஜங்குக்கு அப்படியே பிளாங்காக நின்றுட்டுருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னா அதுலேருந்து மூவ் ஆன் பண்ண மாட்டாருடா. அதே சமயம் நம்ம ஜங்குக்கு ரொம்பவும் கோவப்பட்டுட்டாருன்னா அவர் அடுத்து என்ன செய்கிறாதுன்றதுன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மாதிரி கோவப்படுற பர்சன் எதையுமே திங்க் பண்ண மாட்டார் கோவத்தில் இருக்கிறப்போ. அதனால தான் நம்ம ஜிமின் நம்ம டேக்காக்கையும் கிம்ஜாங்காக்கையும் எவ்வளோ எடுத்து பேசிகிட்ருக்கா. பட் இது எதுவுமே தெரியாமல் 2 பேருமே ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக அப்படி கட்டி பிடிச்சிட்டு அந்த ஒரு அரவணைப்பில் நம்ம கிம்ஜாங் தூங்க. இப்போது இந்த சைடில் நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. ஒரு வேகத்தில் போகிறாரு டேவை எழுப்பிடலான்ட்டு. பட் அவருடைய ஆர்ம்ஸ்குள்ளே நம்ம கிம்ஜாங் அவ்வளோ அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறப்போ அதே இடத்துல ஸ்டன்னாகி நின்றுடுறாரு. அந்த ஒரு பாசன்றது அவனுக்கு கிடைக்கல. அது கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ சேஃபாக இருக்கான் அப்படின்றத அவர் உணர்றாரு. இப்போது அவரால் ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிற்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், நம்ம ஜிமின் கூட நம்ம ஜங்குக்கு இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சுத்தமாக எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவர் போட்டிருந்த அந்த ஓவர் கோட் அப்படியே கழட்டி அங்கே இருக்கிற ஒரு சேர் மேலே போட்டுட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு நம்ம கிம்ஜாங் பக்கத்தில் அப்படியே உட்கார்றாரு. நம்ம கிம்ஜாங்குடைய ரைட் சைடில் தான் நம்ம டே வந்து அவரை ஹக் பண்ண மாதிரி படுத்துட்ருப்பார். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் நம்ம கிம்ஜாங்க்கு லெஃப்ட் சைடில் நம்ம ஜங்குக் போய்ட்டு அப்படியே உட்காந்து கிம்ஜாங்குடைய தலையை லைட்டாக தடவி கொடுக்க அவன் சினிங்கிட்டு அப்படியே நம்ம டேவுடைய ஆர்ம்ஸ்குள்ளே இன்னமும் புதஞ்சு போய் நல்லா படுத்துக்கிறான். இப்போ அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணான். இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அப்படியே அவருடைய ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கிம்ஜாங் பக்கத்துலேயே அப்படியே நம்ம டேவையும் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி இறுக்கி அணைச்சிட்டு அப்படியே படுக்கிறாரு. யாராவது கட்டி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலோட அப்படியே துடிச்சு பிடிச்சி நம்ம டே துடிச்சு பிடிச்சி எழுந்துக்க. அவர் கண் முழிச்சதும் முதல்ல முகம் பார்க்குறது நம்ம ஜங்குக் தான். அவர் அந்த ஃபேஸில் கோவம் இல்லை, ஒரு மாதிரி ஏக்கம் கலந்த ஒரு அன்பு நம்ம ஜங்குக் ஃபேஸில். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டே பார்க்க நம்ம டேக்கா பேசுகிறதுக்கு வார்த்தை வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபால் ஆகுது. நம்ம கிம்ஜாங்னை அப்படியே அழகாக படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஹெட்டை லைட்டாக நவுத்த நம்ம ஜங்குக்கா அப்படியே நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு வேண்டாம் அவன் அப்படியே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடையே சேர்த்து அணைச்சி வைக்க நம்ம டே உடனே அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு அந்த நம்ம கிம்ஜானையும் வந்து இப்படி எழுப்பாமல் ஐம் சாரி, நான் வேணும்னு பண்ணலை, பைத்தியக்கார மாதிரி என்னமோ பண்ணிட்டேன், ஒரு வாட்டி மன்னிச்சிடு ப்ளீஸ், கோபப்படாத
அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அப்படியே லைட்டாக நம்ம டேவோடைய சீக்ஸில் தட்டி கொடுத்துட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ உடனே நம்ம டேவும் அப்படியே அமைதியாக படுத்துட்டுறாரு. பக்கத்துலேயே நம்ம கிம்ஜோனையும் நம்ம டேவையும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி நம்ம ஜங்குக்கும் அப்படியே அரவணைச்சி படுத்துக்கா. நம்ம ஜங்குக்கு அப்படி இப்படி பண்ணுறதெல்லாம் நம்ம டேக்கும் ஒன்றும் புரியல, நம்ம ஜிமினுக்கும் ஒன்றும் புரியல. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் குடுன்னு நம்ம டே கிட்ட போயிட்டு, டே இங்கே பாரு, எல்லாம் சரியாச்சு, ஃபேமிலியாக நல்லா இருங்க, புரியுதா, நான் போகிறேன், எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அந்த ரூமை விட்டு வெளியே வர இப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஸ்மைலோடு வெளியே வராரு நம்ம ஜிமின். இப்போ ரூமில் பார்த்தா நம்ம ஜங்குக்கு தூங்காமல் நம்ம டேவுடைய சீக்ஸையே பிடிச்சி தடவிட்டு இருக்காரு. அவரும் சாரி கேட்குறாரு, நம்ம டேவும் சாரி கேட்குறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக கொஞ்சம் மிட் நைட் மாதிரி ஆகுதுடா, 3 o'clock போல் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் தூங்காமல் அந்த ரூம் பால்கனியில் நின்றுட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு அந்த கோல்டு ஏரை வந்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம டேவா அப்படியே ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் நம்ம கிம்ஜோங் அப்படியே ஒழுங்காக படுக்க வச்சு உருண்டு விழாமல் இருக்கிறதுக்கு இடையில பில்லோஸ்லாம் வச்சுட்டு அவரோட அப்படியே பொறுமையாக எழுந்திருச்சு பால்கனிக்கு வர. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த இயற்கையை அப்படியே ரசிச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே அந்த கூல் ஏரை வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சா மாதிரி நின்றுட்டுருக்காரு அந்த செவுத்தில். நம்ம டே அப்படியே கிட்ட ஒரு மாதிரி தயங்கி போய் நின்றுட்டுருக்காரு. என்ன பேசுகிறதுனே தெரியல. நம்ம ஜங்குக் தான் டேவை பார்த்துட்டோம். டே, உங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்கட்டா? அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட ஒன்றுமே கேட்கல. கேளு. இல்லை, எந்த மூஞ்சி வச்சுக்கிட்ட நீ கிம்ஜோங்க பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாஷாக கேட்கா. நம்ம டேக்கு அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அப்படி தரையாக ஊற்ற ஆரம்பிக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டே அழுறது அப்படியே பார்த்துட்டே நிற்கா. நம்ம டே டக்குன்னு அப்படியே நம்ம ஜங்குக் கிட்டே போயிட்டு அவருடைய ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி அவருடைய ஃபோர்ஹெட்டில் வச்சு, ஜங்குக், நான் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, என்னை இங்கேருந்து போக சொல்லாத, எனக்கு கிம்ஜோங் வேணும். அன்றைக்கி நான் என்னுடைய சூழ்நிலைவாதினால நான் அப்படி பண்ணிட்டேன், இனிமேல் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன், ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சிடுடா. நான் இனிமேல் இதை ரிப்பீட் பண்ணனா நீ என்னை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்க வேண்டாம், ஆனால் நான் இதை பண்ண மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். எனக்கு கிம்ஜோங் வேணும், நீயும் வேணும், எனக்கு நீலாம் ரொம்ப பிடிக்கும், கிம்ஜோங்னாலும் ரொம்ப பிடிக்கும். நம்ம திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம், ஒரு அழகான ஃபேமிலியாக இருக்கலாம். ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி என்னை மன்னிச்சு விட்டுருவியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ஒரு மாதிரி அப்படியே கெஞ்சி அழுது கேட்கா. நம்ம ஜங்குக்கு ஒரு வார்த்தை பேச முடியல. 1000 தான் கோவக்காரராக இருந்தாலும் நம்ம டே இந்த மாதிரி அழுகிறப்போ அந்த கோவம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இப்போ உடனே நம்ம டேவை அப்படியே ஹக் பண்ணிக்கா. நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம டேவா அப்படியே ஒரு மாதிரி சினிங்க அழுது நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு சாரின்னு சொல்லிகிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கும் நம்ம டே கிட்ட, நானும் தப்பு பண்ணிட்டேன், சாரி, அன்றைக்கி நீ போனப்போ உன்னை கையை பிடிச்சி திரும்பியும் உள்ளே இழுத்துட்டு வந்திருக்கணும், அது நான் பண்ண ஒரு தப்பு. அதை பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் பாப்பா பாசத்துக்கு எங்கே இருக்க மாட்டான். அவனை பார்த்தியா, உன்ன மாதிரியே இருக்கான். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் தான் வரும், அதனால தான் உன்னுடைய நேமை ஃபஸ்ட்டு வச்சேன். இல்லை, அவன் 1000 தான் என்ன மாதிரி இருந்தாலும் பர்சனாலிட்டியில் ஒன்று மாதிரி தெரியுமா, அறிவு பிள்ளாக ஒன்று மாதிரியே. சரி, 2 பேர் மாதிரியும் இருக்கான். ஓகே, அவங்ககிட்ட சொன்னியா நீ தான் பாப்பான்னு? இல்லை, நான் ஜஸ்ட்டு பேபி சீட்டராக தான் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி கிம்ஜோங் அவனாவே வந்து நான் உன்னை பப்பான்னு கூப்பிடட்டுமா, எனக்கு ஆசையாக இருக்குன்னு கேட்டான். எனக்கு மனசு ரொம்ப வலிச்சுது. நான் தான் அவனுடைய பப்பான்னு கூட நான் அவன்கிட்ட சொல்ல முடியலை. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவன் என்னை பப்பான்னு கூப்பிட்டான்ல, அது ஒன்று போதும். நாளைக்கு காலையில்
நானே சொல்லிவிடுவேன் அவன்கிட்ட அப்படின்னு சொல்ல இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கும் இல்லை நீ சொல்லாத நான் சொல்கிறேன். பாவம் நீ போன கோவத்தில் அவனை நான் பார்த்துக்காமலே இருந்துட்டேன். இனிமேட்டு நான் என்னோடய ஷெட்யூலை மாற்ற போகிறேன். காலையில் ஒரு 10 o'clock அப்புறமேட்டு ஆஃபீஸ் கிளம்புனா போதும். ஈவினிங் 6 o'clock வீட்டுக்கு வந்துடுவேன். உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக தூங்கலாம் ஒன்றா. ஓகே. நான் இத்தனை நாள் இந்த ஒரு ஹெவனை மிஸ் பண்ணிட்டேன். இனிமேட்டு பண்ணவே மாட்டேன். சாரி ஜாக்கு. I love you dear. I love you so much. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஜங்கும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா. எப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் போய் படுத்துட்றாங்க. அப்புறம் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கிம் ஜங்க்கு கிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்கா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. கிம் ஜங் தான் ஃபஸ்ட்டு எழுந்திக்கிறான். அவனுடைய ரைட் சைடில் பார்த்தா நம்ம டே படுத்துருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தா அவங்க அப்பா படுத்துட்ருக்காரு. அதாவது நம்ம ஜங்கு படுத்துட்ருக்காரு. பார்த்ததும் நம்ம கிம் ஜங்க்கு ஐஸை நம்ப முடியல. என்ன இது அப்பாவும் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் எங்கள் பப்பாவும் நல்லா தூங்கிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு எழுப்பாமல் பொறுமையாக நம்ம டீயோட மேலே செஸ்ட்டு மேலே கை வச்சு பப்பா பப்பா அப்படின்ட்டு பொறுமையாக எழுப்ப இப்போ உடனே நம்ம டேவும் லைட்டாக கண்ணு முழிச்சிட்டு ஹை குட் மார்னிங் கிம் ஜாங் அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம கிம் ஜாங்கும் சத்தம் போடாதீங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம டேவும் லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கார், நல்லா தூங்கிட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம கிம் ஜாங் தான் அப்பா மசில்ஸ் பார்த்தீங்களா அச்சாருன்னா வலிக்கும், நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம கிம் ஜாங்கும் இப்படி சொல்கிறத கேட்டுட்டு நம்ம டே தான் பட்டுன்னு ஒன்று நம்ம ஜங்குக்கு ஷோல்டர்லேயே வைக்க நம்ம ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பு விட்டு நல்லா தூங்க நம்ம கிம் ஜாங்க்கா அப்படியே ஒரு மாதிரி வைட் ஐஸு அப்பாவை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே செய்கையிலே பேசிகிட்டு இருக்கான். இப்போ உடனே நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு போட்டு அப்படியே குலுக்கி எழுப்பிடுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு என்ன எதுக்கு எழுப்புறான், உன் பையன் எழுந்துட்டான். ஓ கொஞ்சம் அப்பா குட் மார்னிங். குட் மார்னிங்ப்பா. எதுக்கு பயப்படுற? இல்லைப்பா உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் ஆகலையா? நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகல. ஏன்? கிம் ஜாங் கூடயும் பாப்பா கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். பாப்பாவா? பாப்பாவா? ஆமாம், இனிமேட்டு அவர் தான் அவனுடைய பாப்பா. ஓகே, 24/7 டே அண்ட் நைட் ஃபுல்லாக நம்ம கூட தான் இருப்பார். சரிங்க அப்பா. ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே மேலே படுத்துக்கிறாரு நம்ம ஜங்குக்கு மேலே. இப்போ உடனே பக்கத்தில் நம்ம டேவும் அப்படியே நம்ம கிம் ஜாங்கோடைய ஹெட் அப்படியே லைட்டாக தடவி கொடுத்து அவரையும் அப்படியே சேர்த்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு க்யூட் ஃபேமிலி அழகாக அந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. ஓகே, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். இதுக்கப்புறம் வர டேஸ் நம்ம டே குக் 2 பேருமே சேர்ந்து கிம் ஜாங்கை அழகாக ஒரு ஜென்டில்மேன் அண்ட் ஆல்சோ ரொம்பவும் ஒரு ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு சன்னாக அப்படியே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேருடைய பாசமும் சரிசமமாக நம்ம கிம் ஜாங்க்கு கிடைக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் சேர்ந்து வெளியே போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் பார்க்குறாங்க. ஒரு அழகான லைஃப்பை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேடா, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லீவை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேடா, நான் இப்போ போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. பாய் பாய். ஐ லவ் யூ ஆல்.